கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய உன்னதமான நாமத்தை நாம் ஆராதிக்கலாம். அந்த நாமம் தேனிலும் தேனிலும் இன்பமானது. துதிகளுக்கு பாத்திரராகிய தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, துதிகளுக்கு பாத்திரராகிய ஆண்டவரை துதித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் மெய்யாகவே நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் இந்த நாளிலே எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது, நாம் நீங்களாக்கி நாம் ரட்சிக்கப்படுவோம். வாருங்கள், நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு மகிமையும் துதியும் கனமும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. நம்மளுக்கு தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவருக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க வாழ்க. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா நீர் வாழ்க வாழ்க, எல்லாரும் வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இந்த பூமியிலே அருமையானவர்களே, எளிமையான நம்மை அவர் என்றும் நினைக்கிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் ஒளி அவர்தான், துணையாளர் அவர்தான். எல்லாம் சேர்ந்து வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, சொல்லாமா? எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. நீர் வாழ்க வாழ்க. இந்த நாளில கூட அவரை தேடுகிற அனைவரும், உண்மையாய் அவரை தேடுகிற அனைவரும் அவரை கண்டடைவார்கள். சொல்லி பாடலாமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம் நாமம் வாழ்க. அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று தேடுகிற அனைவருமே
மகிழ்ந்து களி கூறட்டும். இப்போ பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இப்போ பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. நீர் வாழ்க வாழ்க. உம்மை உயர்த்துகிறோம். எங்க பாவத்தை மன்னித்தவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே, தேடுகிற உம்மை கலிகூட பண்ணுகிறவரே, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. வாழ்க வாழ்க வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உணர்ந்து சொல்லுவோம், ஐயா வாழ்க, நீர் வாழ்க. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக, ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. பிரியமானவர்களே, பவுல் தெசலோனிக்கேயருக்கு அந்த நிருபத்தில் இப்படி எழுதுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது நம்முடைய சூழ்நிலையை பார்க்காமல் தேவ சமூகத்திலே என் வாழ்க்கையில் நடந்தவைகளுக்காக, நடப்பவைகளுக்காக, நடக்க போறவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிற தேவ ஜனமே, தேவ சித்தம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்படி சொல்றவங்க மட்டும் தேவ சமூகத்துல சொல்லுங்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே சொல்லலாமா, உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய எல்லா காரியத்திலும் பூரணமாகட்டுமே. அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சங்கீதம் 26 சொல்கிறது, 12ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
பிரியமானவர்களே, இப்போது நாம் ஒரு செம்மையான இடத்தில் இருக்கிறோம். ஒரு காலத்திலே கரடு முரடான இடத்தில் நின்றோம். முட்களும் குறுக்குகளும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கி இருந்த, நம்முடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த சூழலில் இருந்த நம்மை ஆண்டவரோ செம்மையான இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். சபைகளிலே இப்படி நாம் கூடி ஆராதிக்கிறோம் பாருங்க, இதுதான் தேவனுடைய சபை. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? கட்டிடமா? இல்ல. சபை என்பது கட்டிடமா? இல்ல. தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற அந்த காரியம் தான், அதுதான் சபை என்று. அது நடுவிலே நான் கர்த்தரை துதிப்பேன். எதற்காய்? நான் இப்பொழுது செம்மையான இடத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த ஒவ்வொருவரும் அருமையானவர்களே, நீங்கள் செம்மையான இடத்திலே. அந்த செம்மை என்னது? கர்த்தருடைய கிருபை. அந்த செம்மை என்ன? அவருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை இந்த செம்மையான இடத்தில் கொண்டு வந்ததற்காய் நாம் கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்ப்பான். எபினேசரே உம்மை ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீர் உதவின எபினேசராய் இருந்தீர். ஆண்டவரே இனிமேலும் என் வாழ்க்கையில் உதவி செய்கிற எபினேசராகவே நீர் இருப்பீர். ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவன். எங்க வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எபினேசரே ஆராதனை. மறவாமல் நான் உம்மை துதிப்பேன். ஏனென்றால் என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. வாருங்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ நீ நடத்தி வந்த பாதைகளை, கரடு முரடான பாதைகளில் கிடந்தோம். எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. பாடுங்க பாடுங்க. மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே. மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. எளிமையான என்னை கண்ணோக்கி பார்த்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே. அப்பா, உம்மை விட்டு எங்கோ நான் தூரம் சென்றேன். என்னை தேடி தேடி பின்பதாய் வந்து என்னை இழுத்துக் கொண்டீரே. இப்படி அன்பை நினைக்கிறேன். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே நீ வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே நீ வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை. சேர்ந்து பாடுங்க. மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே. மண்டியிடுவேனும் பாதத்திலே.
எபினேசரே. எங்கள் கால்கள் செம்மையான இடத்தில் இருக்கிறது. துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. ஆமாப்பா, அந்த செம்மையான இடம் தேவனுடைய கிருபை, உங்க வார்த்தை, வாக்குத்தத்தம், உங்க அழைப்பு, உங்க பிரசன்னம், உங்க சமூகம். நீர் என் மேல் வைத்த உங்களுடைய கிருபையினால் எங்களை நிர்மூலமாகாமல் காத்தி, கடும் கோபத்தால் எங்களை அடித்தி என்றாலும் இப்பொழுதும் கனிவாக எங்களை தேற்றி நடத்துகிறீர். சொல்லி ஆராதித்து பாடுவோம். நீர் என் மேல் வைத்த கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை தேற்றினீரே. கனிவாக என்னை தேற்றினீர். சொல்லுங்க சொல்லுங்க. மறவேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. என் எபினேசரே. உரிமையா சொல்லுவோம், என் துணையாளர். துணையாளரே ஆராதனை. இருள் சூழ்ந்த இடத்தில் நான் கிடந்தோம், பாலான இடத்திலே கிடந்தோம். பிரியமானவர்களே, வனாந்தரம், முட்கள் நிறைந்த இடம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நிறைந்த இடம், வழி தெரியாத இடம். ஆமென். எந்தவித அனுகூலம் இல்லாத இடம். பிரியமானவர்களே, அப்பா, சில நேரத்தில் உங்களுடைய முகம் மறைக்கப்பட்டதோ நிலையில இருந்தோம். ஆனாலும் நீங்க என்னை மறக்கவே இல்லை. நன்றி செலுத்துகிறேன். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி. அந்த தேவனை ஆராதிக்கலாமா? மறவேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே சுவே, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. சொல்லுவோம் சொல்லுவோம். மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன். அப்பா, முழுவதும் அர்ப்பணித்து உம் பாதத்திலே. நன்றி அப்பா.
எங்கள் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. தேவ ஜனமே, பயப்பட வேண்டாம். நீங்கள் இப்பொழுது செம்மையான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்க சூழ்நிலைகள் வேணால் அப்படி இருக்கலாம். உங்களை சுற்றி ஒரு மதில் உண்டு, உங்களை சுற்றி ஒரு அக்கினி உண்டு. அன்றைக்கு யோபுவை சுற்றி அப்படி ஒரு வேலியை போட்டிருந்தாரே, அவனுக்கு எதிராக சுற்றி சூழ சத்ருவினுடைய அநேக தாக்குதல்கள் ஆயத்தமாகத்தான் இருந்தது. அநேக தாக்குதல் கூட அவர் எல்கைகளுக்குள்ளே வந்தது. ஆனாலும் அவன் செம்மையான இடத்தில் தான் நின்றான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் வைத்த அந்த விசுவாசம், யோசித்து பாருங்கள், முன்னிலைமையை விட பின்னிலைமையை. எப்பொழுது இந்த வார்த்தையை சொன்னானோ, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று கர்த்தரை உயர்த்தலாம். பாருங்க, இந்த கர்த்தரை துதிக்கிற உயர்த்துகிற இந்த நிலை அவன் வாழ்க்கையில் இந்த சொன்ன இந்த வார்த்தைக்கு பின்பதாகத்தான் அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் முன்னிலைமையை விட பின்னிலைமையை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் போராடி கொண்டிருக்கிறீங்க. சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில குடும்பத்துல வந்ததான இந்த இக்கட்டான நிலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த இந்த கடன் பாரத்தை குறித்த அநேக ஒரு பாடுகளோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், செம்மையான இடத்திலே உங்க கால்கள் நிற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பாருங்கள், அந்த சூரியனை சில நேரத்தில் மேகங்கள் மறைக்கலாம். ஆகவே அதனால சூரியத்தினுடைய அந்த வல்லமையை மேகம் மறைத்து விட்டது என்று சொல்லி அல்ல, இந்த மேகம் அகலும், சூரிய வெளிச்சம், சூரிய பிரகாசம் மீண்டுமாய் அது வெளிப்படுவது போல தேவனுடைய அற்புதத்தின் கரம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறவேனோ உமது அன்பை, மறவேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் கொண்டவர். ஆகவே சிலுவையில் நமக்காய் ஜெயித்த அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தலாமா? ஏனென்றால் செம்மையான இடத்தில் நம்மை கொண்டு வந்தது கர்த்தர். கல்வாரி சிலுவையில் நமக்காய் ஜெயம் எடுத்த ஜெயத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த செம்மையான இடத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த எல்லா நாவுகளும் முழங்கால்களும் முடங்குகிற ரட்சிக்கிற ஒரே நாமமாகிய இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடி கர்த்தரை ஆராதிங்கள். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லா நாமத்திலும் அவர் மேலானவர். எல்லா முழங்கால்களும் முடங்கிடும். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். முழங்கால்கள் முடங்கும். ஹalleluya. நமக்காய் சிலுவையில் செய்து முடித்தார். ஆமென். இயேசுவின் வெற்றியை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடலாமா? எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தரென்று, எல்லா நாவுகளும்
அறிக்கை செய்திடுவே, உம்மை ஆராதித்திடுவே, அறிக்கை செய்திடுவே, உம்மை ஆராதித்திடுவே. பரிசுத்தர் அவர், பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே, பாத்திரரே பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மீண்டும் சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே, பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. இயேசுவே, நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர், நீர் ஒருவரே எல்லா நாமத்துக்கு பாத்திரர். ஆகவே நம்ம எல்லாம் மீண்டும் சேர்ந்து சொல்லி பாட போறோம். எல்லா நாமத்திலும் அவர் ஒருவரே மேலான நாமம் கொண்டவர். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். நம்மை ரட்சித்த நாமம், நம்மை இதுவரைக்கும் நடத்தின இந்த இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை உயர்த்தி பாட வார்த்தைகள் இல்லை, பாடல்கள் இல்லை. ஓ ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We worship you, Lord. Hallelujah. நாமத்திலோ நீரே மேலானவர், எல்லா முழம் கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாமத்திலும் நீரே மேலான. நம்முடைய கால் செம்மையான இடத்தில் எல்லா முழம் கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. சொல்லலாமா? எல்லா நாவுகளும், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்திடுமே. இப்போது அறிக்கை செய்கிறோம், உம்மை ஆராதித்திடுமே, அறிக்கை செய்திடுமே உம்மை. பரிசுத்த தெய்வத்தை எல்லாரும் சேர்ந்து ஒருமிக்க ஆராதிப்போம். பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே, பாத்திரரே நீ பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம்மையே ஆராதிப்பே, உம் நாமம் உயர்த்திடுவோ, உம்மையே ஆராதிப்போ, உம் நாமம் உயர்த்திடுவோ, உம்மையே ஆராதிப்போ. பிரியமானவர்களே, நம்முடைய கால் செம்மையான இடத்திலே வந்திருக்கிறது. ஆகவே சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன். இதோ தேவ ஜனங்களாய் இணைந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த கூடுகை நடுவிலே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம் நாமம் உயர்த்திடுவே, உம்மையே ஆராதிப்பேன். மீண்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம் நாமம் உயர்த்திடுவோ, உம்மையே ஆராதிப்போம். உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இதோ உம்மை கூடி ஆராதித்த உம்முடைய ஜனங்கள்
இவர்கள் கால்கள் செம்மையான இடத்திலே வந்திருக்கிறது. ஆகவே கர்த்தரை துதித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட எந்தெந்த பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் இந்த செம்மையான இடத்திலும் இவருடைய சமாதானத்தை கலைத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த வியாதிகளின் போராட்டங்கள், எந்த கடன் பிரச்சனையின் தொல்லைகள், ஆண்டவரே எந்த குடும்ப பிரச்சனைகள், எந்த வேலையினுடைய எல்லாவித நெருக்கங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறோம். அது மாறினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை கேட்க பண்ணும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. அருமையானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் நீங்கள் இதை அநேகருக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. விசேஷமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்கள் என்றார். அருமையானவர்களே, நீங்கள் இதை கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம், அல்லாம எங்களுக்கு போன்ல நீங்க தெரிவிக்கலாம். நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த அது ஏதுவாயிருக்கும். மீண்டும் நாம் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம். எல்லா புதன்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு இந்த ஆராதனை கொண்டு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். God bless you. Thank you.